மூன்றாவது காரியம், அதாவது முதல் பாயிண்ட்ல மூன்றாவது காரியம், the world says your wisdom will saves you, but the word says only God saves you. இந்த உலகம் சொல்லுகிறது ஞானமா இருந்துடணும்பா, புத்திசாலியா இருந்துடணும், நம்ம பாஷையில சொல்லலாம் கொஞ்சம் உஷாரா இருந்துடணும், உஷாரா இல்லைன்னா வாழ முடியாது. இன்னும் நம்ம தமிழ்நாட்டு பாஷையில போயிடலாம், சூதானமா இருந்துடணும், அப்பதான் வாழ முடியும், பாதுகாப்பா இருக்க முடியும். உண்மைதான், ஞானமா இருக்கணும், உண்மைதான், கவனமா நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், உண்மைதான். ஆனால் எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், பேதுருவின் வாழ்க்கையை பார்த்தீங்களா? பேதுரு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் சொல்றாரு, நைட்டு ஃபுல்லு மீன் பிடிச்சேன், முழுவதும் பிடித்தேன், ஒன்றும் கிடைக்கல. மீன் பிடிக்கிறதுல எவ்வளவு அனுபவம் அவருக்கு? முயற்சி செஞ்சாரு, நைட்டு ஃபுல்லு முயற்சி, முயற்சி 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 திருவினையாக்கும். முயற்சி செஞ்சா நடந்துரும். முயற்சி செஞ்சாரு, நடக்கல. மீன் பிடிச்சிட்டே இருந்தாரு, நடக்கல. ஆனா வந்தாரு, இயேசு வந்தாரு, இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்த உடனே ஏசப்பா சொன்ன இடத்துல போட்டாரு, மீன் கிடைச்சது. அப்ப அங்க அவருடைய ஞானமும் அவருடைய அனுபவமும் அங்க அவருக்கு கை கொடுக்கல. யார் கை கொடுத்தது? only God saves you. என்னையும் உங்களையும் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் தான் என்னையும் உங்களையும் சேவ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை கவனிங்க. தேங்க்யூ பிரதர். சம்டைம்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் நினைக்கும் போது இது உண்மைதான், இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றுகிறது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? வேதத்திலும் வேத காரியங்களிலும் கவனமா நம்ம இருக்கணும், வாசிச்சு இருக்கணும். ஒரு செகண்ட்ல வந்து திருடிட்டு போயிடுவான் பொல்லாங்கானவன். கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கு, ஓகே, டப்புன்னு போயிட்டு அப்படியே அடிபட்டுருவோம், அப்படியே நம்ம அனுபவம் விழுந்துரும், நம்ம ஞானம் விழுந்துரும். எப்ப யார் என்ன சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு தெரியாது. வேதத்துல நம்ம சரியா இருந்தோம், கவனமா இருந்தோம், வேதத்தில் நம்ம இருதயத்துல வைத்திருந்தோம் சொன்னா இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஞாபகத்துல ஆண்டவர் ஆவியானவர் கொண்டு வருவார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, என்னுடைய விஸ்டம் என்ன சேவ் பண்ணாது. ரோமர் 12:3 வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. இத கவனிங்க. நான் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. யார் சொல்றாரு? யார் சொல்றது தெரியுமா? பவுல் சொல்றாரு. எவ்வளவு அழகா பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு ஞானம் பாருங்க அவருக்கு, எவ்வளவு புக்கு எழுதியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவருடைய அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது அவருடைய ஞானம் அவ்வளவு விளங்கும். ஆவியானவர் உதவி இருந்தாலும் அவருடைய அனுபவத்தை வைத்து அவர் செய்கிறார் எல்லாவற்றையும். அவர் சொல்றாரு, சொல்லுகிறதாவது. வாசிங்க பிரதர். சொல்லுகிறதாவது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். இங்க பாருங்க, இந்த உலகம் சொல்லுகிறது your wisdom will saves you. உங்க ஞானம் உங்களை காப்பாற்றும். இங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாத. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, 6வது வசனம் நினைக்கிறேன், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. என் ஞானம் இல்லை, என்ன சேவ் பண்ண, என் ஞானம் அல்ல, என் தேவன் மாத்திரமே. உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதீங்க. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் இருங்க. அது இல்லைங்க என்ன காப்பாத்துறது. சங்கீதம் 127:1-5 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. ஞானம் வீட்டை கட்டாராகில் அப்படி சொன்னாருங்களா? இல்ல, கர்த்தர். அடுத்தது, கர்த்தர் நகரத்தை கட்டாராகில். உன் ஞானம் நகரத்தை கட்டலன்னு சொன்னா காவலாளர்கள் காத்திருக்கிறது விருதான்னு சொல்லல. யாருங்க? கர்த்தர் கட்டாராகில். அடுத்தது, நீங்கள் அதிகாலையில் எழுந்து
நேரப்பட வேளையிலே தரித்து வருவதரின் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அவரே தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். சமாதானமான ஒரு தூக்கத்தை தருகிறவர். என் விஷ்டம் அல்ல என் நகரத்தை கட்டுவது, என் விஷ்டம் அல்ல என் குடும்பத்தை கட்டுவது, அது அவர் கொடுக்கிற விஷ்டம். அவர் என் ஞானத்துல நான் எதையும் செய்யல, அவர் எனக்கு கொடுத்த ஞானத்துல